எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறக்கூடிய ஒரு நண்பர் அவர் முத்தையான ராம் சார், வெற்றிமாறன் சார். எனக்கு அவர் மீட் பண்ணி அவர் மீட் பண்ண எழுதப்பட்டது வந்து வாடிவாசலுக்கு தான் எழுதினேன். விடுதலை 2 அதில் தான் என்னை அறிமுகப்படுத்துகிறார் வெற்றிமாறன் சார்கிட்ட. தம்பி தான் நல்லா எழுதுவான், எழுதுவை அப்படின்ட்டார். சார் இதான் டியூனு, இளையராஜா டியூன். இளையராஜாவா? எனக்கு ஒரு நல்ல ஒரு உதவி செஞ்சார். எனக்கு பொருளாதார நெருக்கடி ரொம்ப எனக்கு இருக்கும்போது அவர் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் இந்த பாடல் முடிஞ்ச உடனே வாடிவாசல் பாடல் வரல, இருந்தாலும் அதுக்கான பேமெண்ட் கொடுத்தாரு. 1.25 லட்சம் எடுத்து கையில் கொடுத்து வச்சுக்குவான். எழுதிட்டேன். வெற்றிமாறன் சார் வாங்கிட்டார். படிச்சுட்டு எவ்வளோ மிஸ்டேக் தமிழில், என்னப்பா நீ பாடல் ரெக்கார்டிங் ஆகிடுச்சு விடுதலை 2ல். அதுவும் ஒரு சில காரணங்களால இடம்பெறலை. நான் எழுதுனேன் பார்த்தீங்களா, குண்டக மண்டகா தப்பு தப்பாக எழுதுனத இதை கொண்டு போய் அவர் பாடுற இடத்துல வச்சுட்டாங்க. பாடி முடிச்சுட்டு அவர் அவர் அடித்து தப்புலாம் கரெக்ஷன் பண்ணி இளையராஜா சார் எழுதியிருக்க அதை வச்சுக்காரு. அது வச்சிருக்கீங்களா? அதை பூஜை அறையிலே வச்சுட்டேன். சூப்பர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓகே, இப்போ நீங்க அந்த காஞ்சப்பூக்கனால பாட்டுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் வந்து இருக்கும், கிராமிய பாடல்கள் நிறைய எழுதிருப்பீங்க. ஆனா இந்த காஞ்சப்பூக்கனால ஒரு பெரிய ரீச் ஒன்று கொடுத்தது. ஸோ அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு சார் விருமன் படத்துல காஞ்சப்பூக்கனால? அது அந்த படம் கொடுத்து அதெல்லாம் 5 வருஷம் ஆச்சு. ஆமா ஆமா, 5 வருஷமா வெயிட் பண்ணி வந்தது தான் அந்த பாடல். அது வரும்போது என்னன்னா, நான் ஒரு ஊடகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சென்னைக்கு அனுப்புனாங்க. அப்போ சென்னையில் ஒரு வேலை அப்போ தான் முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு சார் உங்கள் பாடல் வந்துடுச்சு, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பேசுகிறேன் மணிமாறன், உங்கள் பாடல் கேட்குதா அப்படின்னு அதை வச்சு கேட்குறேன். எனக்கு அது வார்த்தையே இல்லை. ஓகே, அப்படியே கொஞ்சம் நேரம் போய் உட்காந்தோடனே சார் முத்தையா சார் எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி பாடல் வந்துடுச்சு ஷூட்டிங்கில் அப்படின்ட்டு. நான் கிளம்பட்டா மதுரைக்குன்னு. என்ன சார் நைட்டு தானே வந்தீங்க சென்னைக்கு அப்படின்னே? இல்லை நான் போய் பார்க்கணும், 2 நாளைக்கு இங்கே தான் நடக்கும், வாங்க அப்படின்ட்டாரு. சரி நான் நாளைக்காவது போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு. இப்போ தானே வந்தீங்க அதுக்குள்ளேயுமா கிளம்புறீங்க, நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து இறங்கினேன். நைட்டு திரும்ப ட்ரெயின் ஏறிட்டேன். மதுரையில் ஏறிட்டு போய் டக்குன்னு அங்கே போயிட்டேன். அங்கே போனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் போயிட்டாங்க 6 மணிக்கு. நான் வந்து ஒரு 8-9 மணி போல் போகிறேன். அது அந்த ஏரியாவுக்கு போகணும்னா கரெக்டு பெரிய ஒரு பாதை, ரொம்ப கஷ்டம். அந்த சரளையெல்லாம் அள்ளிட்டு வந்த லாரி அது வந்துச்சு, அதில் ஏறி போயிட்டேன். போனால் கடைசி போகுது. அவர் கடைசி போனால் எங்கடா ஷூட்டிங், அதை லேட்டாக சவுண்டு கேட்குது. கட் அந்த சவுண்டு மட்டும் கேட்குது. போ கத்துறாங்க. அந்த இருக்குடா ஷூட்டிங் தான்டா அப்படின்னு அப்படியே அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே போயிட்டேன். அந்த போயிட்டு சாரை பார்த்துட்டு ரொம்ப நன்றி சார், ரொம்ப உங்களால் தான் சார் எனக்கு இந்த வாய்ப்பை அவர் நன்றி சொல்லிட்டேன். பாட்டை கேட்டிங்களா? எங்கே சார் கேட்க, கஞ்சாப்பூ கண்ணாலன்னு வருது, கட் இங்கே போங்கன்னு மாற்றிடுறீங்க. நான் அடுத்த வரியை கேட்கலான்னு பார்க்குறேன், முடியல. சரி நீங்கள் சாயந்தரம் போல் கேட்டுக்குங்க, இப்போதைக்கு பார்த்துங்கன்னு சொல்லி அப்புறம் கார்த்திக் சார் வந்த உடனே அறிமுகப்படுத்தினார். பாட்டு செம பாட்டு சார் அப்படின்னு சொல்லி அவர் கை கொடுத்தாரு. அப்போ அந்த கொரோனா டைம் எல்லாம் மாஸ்க் அவர் கை கொடுக்க வந்தது தான். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, உங்களுக்கு எல்லாம் பார்த்து நல்லா சொல்லியாக நீங்கள் ஷூட்டிங் முடிக்கணும், சாரி சார் நம்ம இன்னொரு நாளைக்கு கை கொடுத்துக்குவோம் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் கையை விரிச்சிட்டாரு. ரொம்ப அருமை. ஓகே, இப்போ அங்கேருந்து ஆரம்பிச்ச ஒரு கெரியர் ஒன்று சார். இப்போ நம்ம அந்த பாட்டு பண்ணிட்டோம். ஒரு சில சினிமா பிரபலங்களாக இருக்கணும், இல்லை அரசியல் பிரபலங்களாக இருக்கணும், நம்ம வந்து பரிச்சயம் ஆயிடுவோம். அந்த மாதிரி மீட் பண்ணுறது, அவங்க நம்மளை கூப்பிட்டு பாராட்டுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்காங்க? அந்த மாதிரி அவர் தான் நம்ம ரொம்ப சூரியனா ரொம்ப க்ளோஸ் நமக்கு. அவர் எதுனாலும் பொங்கல்னாலும் அண்ணே வணக்கம்ண்ணே, பொங்கல் வாழ்த்துக்கள்ண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு. அதே மாதிரி நானும் அண்ணன் உங்களுக்கு வணக்கம்ண்ணே, சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே, நல்ல உங்களுடைய எண்ணங்கள் எல்லாருமே உயரணும் அப்படின்னு சொல்லி 7 மலை 7 கடல் அந்த படம் கமிட் ஆகி அவர் போயிட்டுருக்க டைமில் நான் அதில் ஒரு பாடல் எழுதினேன். அப்போ தான் அவர் நடிக்கிறாருன்னு, அதில் நடிக்கிறாருன்னு தெரியும், ராம் சார் படத்தில். அது பாடல் இடம்பெறலை. அது படத்தில் அதுலேருந்து அவருக்கு வாழ்த்துவேன். அப்போ சொன்னார், என் படத்தில் எழுதியிருக்கீங்களே, என்ன வரி எழுதியிருக்கீங்கன்னு கேட்டார். சொன்னேன் அந்த மாதிரி, இது ஒரு மெலோடிஸ், அது பயங்கரமான ஒரு மெலோடிஸ், நல்லாயிருக்கும். அதை ராம் சார் வியந்து கேட்டார், இதுக்கு தாங்க உங்களை அங்கேருந்து வர வச்சேன்
அப்படின்னாரு. சார் என்னோட எழுத்துக்கள் வேறு, உங்களோட நாலேஜ் வேறு சார் அப்படின்னு. எனக்கு மணிமாறன் தான் வேணும் அப்படின்னு. கருமாத்தூர் மணிமாறன். ராம் சார் இந்த வரிகளுக்கு கருமாத்தூர் மணிமாறன் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்ட்டு அந்த பாடல் முடிஞ்சு போட 2 நாள் எழுதினேன். அவர் ஆஃபீஸ்லேயே உட்காந்து ராம் சார். ஓகே. அவர் ஆனால் எனக்கு ஒன்று என்னென்னா, நான் தப்பாக தான் எழுதுவேன். மிஸ்டேக் வரும். ஓகே. எப்படா இவர் ஏற்கனவே கட்டுறது தமிழ்னு ஒரு படமே எடுத்து வச்சிருக்காரு. இந்த படமே தமிழ் பற்று உள்ள படம் தான். இது ஒரு பெரிய பயங்கர நல்ல படம். அந்த அவள் உட்காந்து நானும் தப்பாக எழுதுகிறோமே அப்படின்னா நான் என்ன செய்வேன், செல்லில் வாய்ஸ் போட்டு அதுலேருந்து எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அதுலேயும் தப்பு வருது. ஓகே. 2 நாளாக எழுதுகிறேன். அதில் தப்பு வருது. அவர் பார்க்குறாரு, தப்பெல்லாம் பார்த்து தான் இருக்கார். எல்லாம் முடிச்சுட்டு சூப்பர், இந்த வரி நல்லா இருக்குது, இதை போட்டுங்கன்னா அசிஸ்டண்ட்லாம் கூப்பிட்டு டேய் இந்த வரி எழுதிக்கோ இன்னும் இப்படி ஒரு பாடலாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் தான் ஒரு நண்பர் வராரு. அவர் படிக்கிறாரு. படித்தோன்னே என்ன ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எழுத்து பார்க்காதீங்க, அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை பாருங்கள் அப்படின்றாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஆகா எழுத்து பார்த்துக்கிட்டே தான் ஒன்றும் சொல்லாமல் இருக்காரு. ஆனால் அது ஒரு குவாலிட்டி நல்ல பெரிய. அவர் சொல்கிறாரு. அப்புறம் அவர் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, அவர் அதை சொல்லிட்டு போட்டோம், நான் இருக்கேன், நான் கூட எழுதுவேன் சார் அவருக்கு அப்படின்னு. அவர் சொல்லப்போ நான் எழுதுவேனே, அவர் என்ன சொல்கிறாருன்னு எழுத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னாரு. அவர் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ராம் சார் கிரேட் அப்படின்னு. அவரே எழுதிக்கிட்டார். நான் எழுதுறேன் அப்படிமா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் எழுதி அழகாக பாடல் ஆக்கிட்டாங்க. அது என்னென்னா உள்ளே போகும்போது சில மாற்றங்கள் அவருக்கு பிடிச்சிருக்காண்ணா. எனக்கு என்னென்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கல சார், பிடிச்சிருக்குப்பா, சூப்பர் பாடு அப்படின்னு. அப்புறம் அந்த பாடலில் வேறு பாடல்கள் வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணார். சார் நீங்கள் எழுதுனீங்கல்ல அந்த பாடல் வந்திருக்கு, இன்னொரு வேறு லிரிக்கில் வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ராம் சார் கேட்டுட்டு நான் சார் அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது சார், உண்மையவா அப்படின்னு. உண்மை உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே அப்படின்னா, இல்லை சார் அப்படி இல்லை, நல்லா இருக்கு சார் அப்படின்னா. பரவாயில்ல, அது இன்னொருத்தர் எழுதியிருக்கான்னு தெரிஞ்சும் பாராட்டுறீங்களே, நல்லா, உங்களுக்கு சூப்பர் மணிமாறன், எங்களுக்கு வாழ்த்து இருக்கட்டும்னு, அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. சரி வரும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வருவார். அவரும் எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறக்கூடிய ஒரு நண்பர் அவர். முத்தையான ராம் சார், வெற்றிமாறன் சாருக்கும் தெரியும். அவர் மீட் பண்ணி நம்ம மாஸ்கில் ஃபஸ்ட்டு வாடிவாசல். அது ஓகே, மாஸ்கே அவர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எழுதப்பட்டது வந்து வாடிவாசலுக்கு தான் எழுதினேன். வாடிவாசலில் ஒரு பாடல் எழுதின உடனே அந்த சந்திப்பு எப்படி நடந்துச்சு? அது எப்படின்னா, சீமானண்ணன் வந்து இந்த பாடல் கேட்டு எங்கெங்கயோ கனெக்ட் போகுது. இந்த எல்லாம் கஜாப்புக்கனால வருது. இந்த பாட்டை கேட்டுட்டு அவர் கருமாத்தூர், நான் எனக்கு தெரியாமல் கருமாத்தூரில் எவன்டாவன் சீமானன் அவன் ஃபோன் போடு. அப்புறம் லைன் வந்தார். ஏற்கனவே அவர் நம்ம கலைக்குழுலாம் வரும்போது நான் பாடுவேன் கேட்டிருக்காரு. நீ பாடுவேன்னு தாண்டா நீ கேள்விப்பட்ட, நீ பாட்டெல்லாம் எழுதுவியா? அவனை எழுதுவேன். சரி வா, என்ன அடுத்து என்ன எய்ம் அப்படின்னாரு. எப்படினாலும் நம்ம இசை கடவுள், இசை ஞானியை ஒரு தடவை பார்த்து அவர்கிட்ட பாட்டு எழுதுனேன் அப்படி. அவ்வளோதானே விட்டு நான் இவர்கிட்ட நம்ம வெற்றிகிட்ட சொல்கிறேன். அப்போ விடுதலை 2 போயிட்டுருக்கு. விடுதலை 2 அதுலேயும் அப்படி தான். அதில் தான் என்னை அறிமுகப்படுத்துகிறார் வெற்றிமாறன் சார்கிட்ட. தம்பி தான் நல்லா எழுதுவான், எழுதுவை அப்படின்ட்டார். அவர் ஒன்றுமே சொல்லலை, நேராக எல்லாம் சரி எழுதிங்க சார், இதான் டியூனு, இளையராஜா டியூன். இளையராஜாவா? நான் பதறேன். சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு போயாச்சு. போனால் டியூன்லாம் கொடுக்குறாரு, எழுதிட்டேன். எழுதுனா ஏன் எழுத நான் அப்படி மறைச்சி வச்சு தான் எழுதுனேன். வெற்றிமாறன் சார் வாங்கிட்டார். வாங்கி படிச்சுட்டு வெளியே ஒரு தடவை பார்த்தாரு. எழுத்து இதுதான் எழுத்தா அப்படின்னாரு. ஆமாம் சார். அவர் சமாளித்து படிச்சிட்டாரு. படிச்சுட்டு எவ்வளோ மிஸ்டேக் தமிழில், என்னப்பா நீ. ஆனால் நல்லா ஜாலியாக தான், ஆனால் நல்லா எழுதுகிற, கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனா நல்லா, யாராவது வச்சு எழுதுப்பா. எனக்கு என் மனைவி தான் சார் எழுதி கொடுப்பாங்க, நீங்கள் ஸ்பாட்டில் போனோடனே எனக்கு இதாகிடுச்சு சார். சரி படம் விட அப்படின்னு சொல்லி அவரே எழுதி கொடுத்தாரு. அந்த பாடல் முடிஞ்ச உடனே அந்த பாடலும் ரெக்கார்டிங் ஆகிடுச்சு விடுதலை 2ல். அதுவும் ஒரு சில காரணங்களால், தவிர்க்க முடியாத காரணங்களால இடம்பெறலை. ஓகே. அவர் இளையராஜா சார் பாடிட்டார். ஐயா இசைஞானியே பாடிட்டார் அந்த பாட்டு. ஆமாம், பாடிட்டு கடைசியில் என்னென்னா, நான் எழுதுனேன் பார்த்தீங்களா, குண்டக மண்டகா தப்பாக எழுதுனத இதை கொண்டு போய் அவர் பாடுற இடத்துல வச்சுட்டாங்க. இது சார் பாடுறதை விட்டு அதை வச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா பாடி முடிச்சுட்டு அவர் வான் கூப்பிட்டு இளையராஜா அவர் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு
அவர் முடித்த உடனே சொன்னார், பாடலில் அவர் கூட தான் டிஸ்கஷன் பண்ணுறோம், ஒரு சில வரிகள் இப்படி போட்டுங்க இப்படி போட்டுங்க, அது வேண்டாம் இப்படி போடு அப்படின்றாரு. அவர் கூட பாடல் எழுதுறது கஷ்டம்னு சொல்லலாம், அதெல்லாம் இல்லை, அவரே எழுதிடுவார். நம்ம சும்மா அப்படி கையை வச்சோம்னா போதும். ஆனால் ஒரு சில வரிகள் நம்ம சொல்லும்போது இது நல்லா இருக்கு, ரைட் போட்டுக்கோ, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இதை இந்த பக்கம் தூக்கி போட்டு அதை அந்த பக்கம் தூக்கி போடு ரைட், அதோட ஐடியா கொடுத்து எழுத வச்சுருவேன். ஒரு காலையில் தொடங்கினோம், மத்தியானம் முடிஞ்ச உடனே சொன்னார், பொழைச்ச எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னு. சரி இது ரெக்கார்டிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டார். இந்த நான் எழுதுனா தூக்கி வச்சிட்டாங்க. முடிச்சுட்டு வந்து யார் எழுது இது என்ன இது அப்படின்னு நின்று அவர் தான் பேசிகிட்டு இருப்பார் போல. கடைசியில் வெற்றிமாறன் சார் பேசிட்டு கடைசியில் வந்தார், பேப்பர் இப்படி தூக்கிட்டு இருந்தார், இந்தா வச்சுக்க அப்படின்னு. என்ன சார் யாரை நீ எழுதுன தூக்கி வச்சுட்டாங்கயா, என்ன என்ன இப்படி அப்படின்னு அவர் அடித்து தப்புலாம் கரெக்ஷன் பண்ணி இளையராஜா சார் எழுதியிருக்க அதை வச்சுருக்காரு. அதை என்கிட்ட வந்து இந்தா வச்சுக்க அப்படின்னாரு. சார் இதை வச்சு எங்கள் குப்பையில் போட்டுறாத, ஏதாவது தின்னு செத்துரும் சார், எனக்கு வாழ்நாளில் கிடைச்ச பொக்கிஷம் சார் இது. அது வச்சுருக்கீங்களா? அதை பூஜை அறையிலே வச்சிட்டேன் நான். சூப்பர். நான் அப்படியே லேமினேஷன் பண்ணி பூஜை அறையில் வச்சிட்டேன். அப்படியா? அவர்கிட்ட சொன்னேன், என்ன செஞ்சேன் அப்படின்னாரு. அதை பூஜை அறையிலே வச்சிட்டேன் சார் அப்படின்னு. இன்றைக்கும் அதை ஒரு சாமியாக நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ. வாடிவாசல் பண்ணுறீங்க? வாடிவாசல் எழுதியாச்சு. எழுதி அந்த வரிகளை கேட்டு தான் கலைப்புலி தானு சார் ஒரு யூடியூப் சேனலில் கூட சொல்லியிருந்தார். அந்த வரிகளை கேட்ட உடனே அந்த எழுதின கவிஞர் யாருன்னு தான் கேட்டேன். அவ்வளோ அழகாக வந்துரு. அது என்னென்னா 70களில் நடக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். நம்ம என்னென்னா 70களில் நம்ம கிராமத்தில் பேசின வார்த்தைகள் இருக்கு, அதை எடுத்து எழுதினேன் ஃபுல்லாக. அப்படியா? அது வந்து நிறைய விஷயங்கள் அழகாக நிறைய விஷயங்கள் அழகாக எடுத்து எழுதணும். ஜி பிரகாஷ் மியூசிக்கில் அவர் டியூன் கொடுத்துட்டாரு. டியூன் கொடுத்து அந்த டியூனில் தான் எழுதணும். நல்லா அழகாக வந்துருந்துச்சு. உட்காந்து அவர் ஆஃபீஸில் தான் உட்காந்து உட்காந்து எழுதி கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு, சூப்பர், நல்லாயிருக்கும், போயிட்டு வாங்க உங்களுக்கு. அதுதான் விடுதலை 2 வரல, இது வந்துடும்னாரு. இப்போ இது கொஞ்ச நாள் ஆகணுன்னே அவருக்கே ஒரு இதாகிடுச்சு. வெற்றிமாறன் என்னடா கூப்பிட்றோம், உனக்கு ஒன்றும் சரியாக வாய்க்கலைன்னா வாங்க மாஸ்க்கு படம் இருக்குது அதில் எழுதுங்க அப்படின்னாரு. சரிங்க சார் எழுதுறேன் சார் அப்படின்னா. அதுதான் அந்த கண்ணு மொழி காக்காமல. என்னென்னா இவங்க 2 பேரும் வந்து கிராமத்துக்கு ஒரு சும்மா போகிறாங்க, அங்கங்கே சுத்தையில் கிராமத்துக்கு போகிறாங்க ஒரு நாள். அப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அந்த சுச்சுவேஷன் நல்லா இருக்கும். அதுவும் நல்ல ஹிட். ஆமாம். இவருக்கு பாஷை தெரியாது, அவன் வந்து இவங்க 2 பேரும் சொல்லி விட்டுக்கிட்டே திரிகிறாங்க, காடு மேடெல்லாம் திரிகிறாங்க. இவங்க இதுதான் அதான் சொன்ன, உன் பாஷை தெரியலையே, தலகாலு புரியலையே, மனசு ரெக்க முளைச்சி பறக்குது யாத்த, இந்த மாதிரி போட்டு விட்டு அப்புறம் தான் பாஷை எதுவும் தேவையில்லை, காதலுக்கு வந்து பாஷை எதுவும் தேவையில்லை, நேசத்துக்கும் பாசத்துக்கும் பாஷை எதுவும் தேவையில்லை, பாஷை எதை பார்த்து வர காதல் வெறும் வார்த்தை இல்லை அப்படின்னு மாதிரி போட்டு. அதுவும் ஜி பிரகாஷ் அது வந்து பார்த்தா ஓகே நல்லா வந்துச்சு. ப்ரொமோலே கொடுத்துட்டாரு. கொடுத்து அடுத்த நாள் போய் நன்றி சொன்னேன், சார் ரொம்ப நன்றி சார், போதுமா ஹாப்பியா? ஹாப்பி சார். அப்படியே வாடிவாசலும் வந்துட்டா வந்துடும் இல்லை அது வரும் அப்படியே அரசன்லேயும் நீ வரும் போ அப்படின்னாரு. நல்ல மனுஷன். ஆனால் டென்ஷனாக ஜாலியாக பேசுவார் அவர் கொஞ்சம் ரொம்ப. அப்புறம் வரையில் நீ உண்மையிலே நீ தான் எழுதுறியா அப்படின்னு, இல்லை கருமி மாதிரி எங்கே கோயிலில் எவ்வளோ எழுதிட்டு வர எழுதுறியா அப்படின்னு. இல்லை சார் நான் தான் சார் எழுதுறேன், எழுத்துலாம் நல்லா இருக்குன்னு என் மனைவி எழுதி அப்படி அப்படியா. அதுலேருந்து யாராவது சொன்னால், சார் இவர் எழுதுகிற சார் உங்கள் மனைவி தான் எழுதிட்டு வர்றாங்க, சம்பளம் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்கணும் நம்ம அப்படின்றாரு. நல்லா ஜாலியாக சார். சூப்பர் சார், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜேர்னி வந்து அது எங்கேயோ கனெக்ட் ஆகி போ நல்லா. அந்த ஒரு பாட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து கடைசி இந்த முடித்து கலைப்புலி தான் சார் பாராட்டி அவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு உதவி செஞ்சார். எனக்கு பொருளாதார நெருக்கடி ரொம்ப எனக்கு இருக்கும்போது அவர் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் இந்த பாடல் முடிஞ்ச உடனே வாடிவாசல் பாடல் வரல, இருந்தாலும் அதுக்கான பேமெண்ட் கொடுத்தாரு. ஒன்று தகான ஒரு என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு 1.25 லட்சம் எடுத்து கையில் கொடுத்து வச்சுக்குவான் படம் அப்படின்னு போனேன். அதை வச்சு மார்க்கெட் ஒன்று ஏலம் எடுத்தோம். அதை வச்சு என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வாழ்க்கை முறை அருமையாக இருக்குது. அதையும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், சார் நீங்கள் கொடுத்த அதில் என்னுடைய வாழ்க்கை முறை சூப்பராக போயிட்டுருக்கு சார் அப்படின்னு. நல்லா இருக்கு, ஆசீர்வாதம் பண்ணார். நல்லா இருப்பா, நல்ல விஷயங்கள் நல்லா இருக்கு, சூப்பர், இன்னும் உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு அப்படின்னா. சரி ஓகே
ஓயாமல் போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண புரியுது ஓகே நீங்கள் ஏதாவது புத்தகம் போடுங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது நல்ல மனுஷன் சார். உட்கார வச்சு அவ்வளோ பெரிய ஆள் உட்கார வச்சு பேசணும்ல. அதான் சுற்றி நல்லவர்களை சம்பாதிச்சு எனக்கு என்னுடைய அதாவது தப்பாக எழுதினாலும் அந்த எழுத்தும் அதுவும் எனக்கு நிறைய ஆட்கள் கொடுத்துருச்சு. ஓகே சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.